பெண்களுக்கான சம உரிமை, சம வேலை மற்றும் ஊதியம், அப்புறம் பெண்கள் வேலை செய்கிற இடத்துல பெண்களோட பாதுகாப்பு, இந்த மாதிரியான தேவைகளை முன்னிறுத்தி 1908ஆம் ஆண்டு அமெரிக்காவில் பெண்கள் வீதியில் இறங்கி போராட தொடங்குறாங்க. 1910 இந்த போராட்டங்களுடைய நீட்சியாக சோஷியலிஸ்ட் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் கான்ஃபரன்ஸுங்கிற மாநாட்டில் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு சமூக செயல்பாட்டாளர், அவங்க பேர் வந்து கிளாரா ஜெட்கின், அவங்க தான் இந்த ஐடியாவை முதல்ல அந்த கான்ஃபரன்ஸில் எடுத்து வைக்கிறாங்க. உலகம் முழுக்க சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அது பல உலக நாடுகள் வந்து அதை அங்கீகரிக்கிறாங்க. அதை அங்கீகரிக்கிறதன் மூலமாக 1911 ஜெர்மனி, ஆஸ்திரியா, டென்மார்க், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் வந்து முதல்ல மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் கொண்டாடப்படுது. அதுக்கு பின்னாடி 1917 ரஷ்யன் ரெவல்யூஷன் ஒன்று நடக்குது. இப்படி ஒரு விமென்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு பின்னாடி ஒரு நிறைய போராட்டங்கள் வந்து நமக்கு முன்னாடி வரலாறாக நிற்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக வந்து ஒரு பெண்களை பற்றி ஆண்கள் புரிஞ்சுக்கிறது அவ்வளோ முக்கியமானது எனக்கு தெரியல. முதல்ல பெண்கள் பற்றி பெண்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்றதை நான் முதன்மையாக நம்புகிறாள். ஒரு பெண்ணினுடைய உழைப்பையோ இல்லை ஒரு பெண்ணினுடைய பாதுகாப்பையோ ஒரு பெண்ணை தாண்டி ஒரு ஆண் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுல நான் எப்பவுமே எனக்கு அது நம்பிக்கை இல்லை. பெண்கள் இந்த நாளை பெண்களோட பகிர்ந்துக்கணும். இந்த வரலாறை வந்து ஒருத்தரோட ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கணும். இந்த வரலாறை மறந்துட்டு இந்த நாளை கொண்டாடுறதுல அர்த்தமே கிடையாது. அப்போ இந்த நாள் அப்படிங்கிறது இந்த வரலாறோடு சேர்ந்து தான் அப்படிங்கிறத ஆழமாக உணர்ந்துக்கோங்க. அப்போ தான் அடுத்த தலைமுறை இந்த நாளுக்கான அந்த தேவை என்ன, நாம் இன்னும் எவ்வளோ தூரம் முன்னேறி போகணும், நம்மளுடைய உரிமைகள் இன்னும் எவ்வளோ மேம்படணும், நம்மளுடைய பாதுகாப்பு இந்த சமூகத்தில் இன்னும் எவ்வளவு உறுதி செய்யப்படணுங்கிற அந்த ஒரு உத்வேகம் அடுத்த தலைமுறைக்கு கிடைக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இது நடக்காமல் இந்த நாள் அப்படிங்கிறது அது சிறப்பானதாக இருக்காது. இதை எல்லா பெண்களோடையும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி விமென்ஸ் டே.